வணக்கம் நண்பர்களே. நஞ்சில்லா உணவு நோயில்லா வாழ்க்கை மாடித்தோட்டத்தின் மகத்துவம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொத்தமல்லி எப்படி விதையிலேருந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கொத்தமல்லி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, வரலன்றதை இருப்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை ரெண்டாக உடைக்கணும். கைட்டை தேய்ச்சோ இல்லை நம்ம பேப்பருக்குள்ளே அந்த விதையை போட்டு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக உருட்டினோம்னா அது ரெண்டாக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கனாலே தெரியும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா மங்கி போய் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை நல்லா போய் நல்லா உடச்சி போட்டனால நல்லா ஊறி போய் இருக்கும். நம்ம இந்த ஊறுற விதையை நம்ம அப்படியே தூவி விடலாம். நான் க்ரோ பேக் வச்சுருக்கேன். க்ரோ பேக்கில் மண்கலவை ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். அந்த க்ரோ பேக்கில் நான் அப்படியே தூவி விட்றேன். தூவி விட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம கைட்டை கிளறி விட்டாலே போதுமானது. நீங்கள் தூவி விட்ருக்கேன் பாருங்கள், அப்படியே விதையெல்லாம் அப்படியே இருக்கும். அதை நம்ம கைட்டை பிரட்டி விட்டாலே போதுமானது. இதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணியை தெளித்து விட்டணும். தெளித்து விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு தெளித்து விட்ட போதும். அதுக்கப்புறம் ஒரு காய ஊற்றினா போதுமானது. அதில் 8லேருந்து 10 நாளுக்குள்ளே முளைச்சி வந்துடும். நமக்கு முளைச்சி வந்ததுக்கப்புறம் வீடியோ நான் போடுறேன், பார்க்கலாம். நம்ம இது விதைகள் வேணும்னா நம்ம இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நம்மகிட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.